Realme அவங்களோட flagship சீரிஸான GT சீரிஸில் இப்போ புதுசாக GT 8 அண்ட் GT 8 Pro அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த GT 8 Pro எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக என்ன GT சீரிஸ் டிசைன் கொடுத்துருத்தாங்களோ அதை அப்படியே கொடுக்காம புதுசாக கொஞ்சம் டிசைன் இனோவேட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த டிசைன் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் டிசைன் தான். இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ரெகுலரான GT சீரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.79 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Quad HD+. ஸோ Quad HD+ கொடுத்துருக்கனால நல்ல டிஸ்பிளே ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் HDR மோடாக தான் இருக்கும். 7000 nits அப்படிங்கும்போது தாராளமாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் 144Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. சில கேம்ஸ் இப்போ 144Hz சப்போர்ட் பண்ணுறதுனால உங்கள் கேம் பிளேவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் மீடியா கன்சம்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே 1.07 பில்லியன் கலர்ஸ் இங்கே சப்போர்ட் இருக்குது. அதாவது HDR10+ சப்போர்ட் இருக்குது. கூடவே கலர் அக்யூரசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% வந்து DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக sRGB கலர்லேயுமே உங்களுக்கு வந்து 100% சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 508 பிக்சல்ஸ் per inch, நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3200 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட். மொத்தத்தில் இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு LTPO கிடையாது. மற்றபடி ஒரு பர்ஃபெக்டான மீடியா கன்சம்ஷனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ரெகுலர் யூசேஜுக்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்க போகுது இந்த டிஸ்பிளே. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட்டு ப்ராசஸரான Snapdragon 8 Elite Gen 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் லான்ச் போகிற எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸ்லையுமே இந்த ப்ராசஸர் தான் இருக்க போகுது. கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கேமிங்காக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இங்கே 16 GB வரைக்கும் உங்களுக்கு LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இதோட டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4.1 கொடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ரீட் ரைட் ஸ்பீடாக இருக்கட்டும் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அப்ளிகேஷனோ இல்லை கேம்ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணும். இதெல்லாம் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் யூனிக்கே இந்த ஃபோனோட கேமரா செட்டப் தான். ஸோ கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைமரி ஷூட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 22 mm ஃபோக்கல் லென்த். அண்ட் அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 அப்பேச்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் மெயின் யூனிக் என்ன அப்படின்னா ரிச்சர்ட்ஸ் ஜியோரோட ஆன்டி கிளேர் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ரிஃப்ளெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை லைட் ஃப்ளேராக இருக்கட்டும் இது மேக்ஸிமம் வராமல் இருக்கணும். பட் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து ரியல் டைமில் லான்ச் ஆனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடிஷ்னலாக இந்த சென்சாருக்கு உங்களுக்கு 2 axis ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளான வீடியோஸ் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். செகண்டரி சென்சார் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.0. அண்ட் தேர்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த டெலஃபோட்டோ லென்ஸோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.6. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் உங்களுக்கு 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம், அதாவது நீங்கள் ஜூம் பண்ணாலுமே உங்களுக்கு இமேஜில் எந்தவித குவாலிட்டிலையும் கம்ப்ரமைஸ் ஆகாது. அண்ட் டிஜிட்டல் ஜூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120x வரைக்கும் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் வீடியோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன்லேயுமே உங்களுக்கு 8K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் 30 fps. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பயோமெட்ரிக் சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு 120 wattsக்கான ஒயர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 15 minutesல உங்களால் 50%, அண்ட் 43 minutesல உங்களால் 100% அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 wattsக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு 79 minutesல உங்களுக்கு 100% வரும்னு சொல்லி ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
திக்னஸ் வெறும் 8.3 mm தான் திக்னஸ். அண்ட் வெயிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 218 grams தான். ஓரளவுக்கு நல்ல சாலிடான ஃபோனாக இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த விவோ ஃபோன்ஸ்லையும் சரி ஐக்யூ ஃபோன்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா V3 சிப் இல்லை V1+ சிப்னு யூஸ் பண்ணுவாங்க. அது விவோட ஓன் சிப் செட். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயுமே ரியல்மி R1 சிப் செட் அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டட் சிப் செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு கிராஃபிக் சிப் தான் மெயினாக ஹைலைட் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் யூஐயான ரியல்மி யூஐ வெர்ஷன் 7.0 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. பிகாஸ் ரியல்மி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 8 Gen 5 ஃபோன் இந்த ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அண்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆயிரும். சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 50,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு 64,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5,000 to 6,000 அதிகமாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ரியல்மி GT 7 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 ருபீஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் அந்த ப்ரைஸில் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமா அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா LTPO இல்லை அப்படிங்கிற மட்டும் ஒரே குறையாக தெரியுதை தவிர இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு 50,000 லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.